ஜோதிடத்துல 4800 யோகங்கள் இருக்கு. 4800. ஆமாம். இந்த அப்படியே ரோட்ல இறங்கி போய் பிச்சை எடுக்கிற ஜாதகத்தை வாங்கி போய் அவன்கிட்ட ஒரு 20 யோகம் இருக்கும் ஜாதகத்தில். அதனால யோகம் அப்படிங்கிறது ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதோட நீங்க புரிஞ்சுக்க வேணாம். யோகம்ன்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. நிறைய பேர் வார்த்தைகள் புரியாம, ஜோசிக்காரங்களுமே புரியாம அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதை வெளிப்படுத்துறாங்க. யோகம்னு உடனே அது யோகம்னா ஒரு ஃபார்ச்சூன்ற மாதிரி வார்த்தையை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா 2 பேர் 2 நாளாக யோகமாகவே சுற்றுறாங்க, என்ன தெரியலன்னு வாங்கி. அதனால 2 பேரும் சேர்ந்து சுற்றுறாங்கன்னு அர்த்தம். ஆமாம், 2 பேரும் தனித்தனியாக இருந்தாங்க, ராசி ஆகிட்டாங்க, 2 பேரும் யோகமாகவே சுற்றுறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. அப்போ கன்ஜெக்ட்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். சமஸ்கிருதத்தில் யோகம், தமிழில் இணைவு. அப்படின்னா 2 கிரகங்களோ 2க்கு மேற்பட்ட கிரகங்களோ ஏதோ ஒரு வகையில் இணைஞ்சிருக்கு. அந்த கிரக இணைவு தான் யோகம். அவ்வளோதான். இணைவுன்ற வார்த்தையை சமஸ்கிருதத்தில் யோகம். அப்போ 4000 யோகத்தில் சந்திராதி யோகம் அப்படிங்கிறதுல 1300 யோகங்கள் சந்திராதி சூரியாதி யோகங்கள் அப்படிங்கிறது. அதாவது சூரியனை மட்டும் வைத்து புரிந்து கொள்வது, அடுத்து சந்திரனை மட்டும் வைத்து புரிந்து கொள்வதில் 1300 யோகம் இருக்கு.